நம சிவாய. ஓம் நம சிவாய. ஆனந்தமான சிவம், ஆதாரமான சிவம், ஆதிசிவமான சிவமே. வேத வடிவான சிவம், நாதமயமான சிவம், ஜோதி சிவமான சிவமே. சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். உனை என்று யாரும் இல்லை, உலகத்தில் தெய்வமில்லை, என்னை ஆள வந்த வடிவே. மனமென்னும் கோயிலிலே மறைபோத வந்தவனே, தினம் வந்து தந்த வளமே. சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். பயிராகி ஊனாகி உணர்வாகி ஒளியாகி நின்ற திருவே. கனலாகி புனலாகி காற்றாகி நிலமாகி வானாகி தோன்றும் உருவே. சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். கருவின்றி உருவேது, உருவின்றி திருவேது, திருவின்றி அருள் இல்லையே. அவனன்றி அசையாது, அறனன்றி அசைவேது, சிவனன்றி அன்பு இல்லையே. அன்பே சிவம், அழகே சிவம், அறிவே சிவம். சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல்வனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். தீவினை போக்கி நல்வினை தேக்கும் திருவிளையாடற் பெருமானின் பேரருளினாலே தடாதகை பிராட்டியாருக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார் பாண்டிமாதேவி காஞ்சனமாலை. ஆனால் தடாதகை பிராட்டியாரோ தாம் திக்விஜயம் செய்ய போவதாகவும், தம்மை எதிர்த்து எவர் வெற்றி பெறுகிறாரோ அவரே தமக்கு மாலையிட தகுதி பெற்றவர் என்றும் தனது முடிவை அறிவித்தார். அதனை செயல்படுத்தும் விதத்தில் அவையை கூட்டி அனைவரிடமும் கலந்தாலோசித்தார். தடாதகை பிராட்டியாரின் திக்விஜயம் தொடக்கமானது. பாண்டிய மண்டலத்தின் வீரமிக்க பெரும்படை பல நாடுகளிலும் பவனி வந்தது. நாடுகள் பலவற்றை வெற்றி கொண்டார் தடாதகை பிராட்டியார். பிராட்டியாரே, தென்புல நாடுகளும் வடபுல நாடுகளும் இன்று தஞ்சமடைந்து விட்டது தங்கள் பாதங்களில். மண்ணுலகே இன்று பிராட்டியாரிடம் மண்டியிட்டு கிடக்கிறது. தளபதியார் சொல்லுவது முற்றிலும் உண்மைதான். உலகம் முழுவதும் ஒரு கொடையின் கீழ் வந்து விட்டது. இனி படையெடுக்க எந்த நாடு இருக்கிறது? பொன்னாடு, அதாவது அமரேந்திரனான தேவேந்திரனின் விண்ணுலகம்.
தெய்வ திருவுருவே, தாங்கள் யார் என்பது தேவாதி தேவர்களுக்கு தெரியும். தங்களின் அறம், திறம், வீரம், விவேகம் அனைத்தையும் எங்கள் தலைவர் தேவேந்திரன் அறிவார். உலகம் போற்றும் ஒப்பற்ற நாயகியே, தங்களுடன் வாதிடவும் போரிடவும் இயலாத நிலையில் இந்திராதிபதியான எங்கள் தேவேந்திரன் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டதோடு இல்லாமல் தங்களின் திருவருளுக்காக காத்திருக்கின்றார். மண்ணில் நடமாடும் மாதெய்வமே, விண்ணில் இருப்போரும் தங்கள் வீரத்தை போற்றுகின்றனர், புகழ்மாலை சாற்றுகின்றனர். திருமாலும் பிரம்மதேவரும் கூட தங்களுக்குரிய வாழ்த்தினை வழங்கியுள்ளனர். வணங்குகிறோம், வருகிறோம். அம்மையே, அகில லோகத்திலும் எவரும் அடைய முடியாத மாபெரும் பேற்றி அடைந்து விட்டீர்கள். பாண்டிய மண்டல சரித்திரம் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய சம்பவங்கள் அரங்கேறி விட்டன. மனித குலமே இதுவரை கண்டிராத மாபெரும் விந்தை இது. தெய்வ திருவுருள் பெற்றவர் தாங்கள். பிராட்டியார் விண்ணுலகையும் வெற்றி பெறுவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. திக்விஜயம் முடிந்து விட்டது என்று எண்ணுகிறேன். தாயகத்திற்கு புறப்படலாமா பிராட்டியாரே? முதலமைச்சர் அவர்களே, தளபதியாரே, முழுமையான வெற்றி என்ற வார்த்தை இன்னும் முற்று பெறவில்லை. அப்படி என்றால் தொடர்வது எதுவோ? திருக்கயிலை. அமைச்சரே, உறங்கவில்லையா? உறக்கமா? உறங்கலாம், உறங்கலாம். நாம் தான் திருக்கையில மீது போர் தொடுக்கப் போகிறோமே. பிறகு என்ன? மீளா உறக்கம்தானே. தாங்கள் அறிவுரை சொன்னால் பிராட்டியார் அலட்சியப்படுத்த மாட்டார். பெற்ற வெற்றிகள் போதுமென்று எடுத்துரைப்போம். மற்றவற்றை அந்த மகேஸ்வரனே முடிவு செய்து கொள்ளட்டும். வெற்றி பெற்றது தென்புலம், வீழ்ந்து விட்டது வடபுலம். மண்ணுலகிற்கு மாபெரும் வெற்றியை வாங்கி தந்திருக்கிறது விண்ணுலகம். திக்விஜயம் வேண்டாம் தடுக்கப்பட வேண்டிய தருணம். திருக்கையிலில் போர் என்கிறார் தடாதகை பிராட்டியார். எப்படி எப்படி இது தகுமா? தர்மமா? திருக்கையிலை மலை என்பது ஊழிகாலம் தோறும் வளரும் ஒரே மலை. பக்தி ஒன்றே அதை பற்றுவதற்கான எளிதான பாதை. மனித சக்தியால் பற்றிடலாம் என்பது மமதை. சிந்தித்து பாருங்கள். சந்திக்க வேண்டியிருக்கும் மீண்டும் ஒரு ஊழிகாலத்தை உலகம். வாழ்வில் ஒரு முறையாவது திருக்கையிலையை தரிசிக்க மாட்டோமா என்று ஏங்கிக் கொண்டிருந்தேன். இன்று நிறைவேறப் போகிறது அந்த ஏக்கம். அதனால் கிடைக்கப் போவது மீளா தூக்கம். என்ன செய்வது? திருக்கையிலையில் எழுதப்பட்டிருக்கிறது என் தலையெழுத்து.
100 அக்ரோனி சேனைகள் சேர்ந்தாலும் சரி, அகிலாண்டேஸ்வரனை அண்ட முடியாது. பரமனிடம் அருளை வேண்டினார் ஒளிவிளக்காகும் வாழ்வு. இறைவனிடம் இருளைய வேண்டுவது? அவர் சூலம் போதும் நம் காலம் முடிக்க. களத்திற்கு வந்த பின் கதறுவதை பார்த்தால் வேடிக்கையாக இருக்கிறது. மனபலத்திற்கு முன் மகேசனாலும் ஒன்றும் செய்ய இயலாது. உள்ளத்தில் உறுதிமிக்கோர் எம்மை பின்தொடரலாம். உள்ளமே இல்லாதோர் நாடு திரும்பலாம். தடாதகை நடந்தால் கால்கள் பின்னி நடந்திருக்குமே தவிர பின் வாங்கியதில்லை. புறவியை கொண்டு வா. எதற்காக பின்தொடர்கிறீர்கள்? திரும்பிச் செல்லுங்கள். திருக்கையிலை மீது போர் தொடுப்பது என்பது சரிதானா, முறைதானா? ஈசனை எதிர்த்தவர் உண்டு, வெற்றி பெற்றவர் உண்டா? உண்மையிலேயே ஈசனை நான் எதிர்க்கிறேனா, இல்லை எம்பெருமான் என்னை வெற்றி பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேனா? அறிவு தெரிந்த வயது முதல் அன்பே சிவம் என்றிருந்தேன். அது காதல். ஆட்சி பொறுப்பை ஏற்ற பின்னர் அனைத்து உலகங்களையும் ஒரு குடைக்கீழ் கொண்டு வந்து ஆட்சி புரிய ஆசைப்பட்டேன். அது கடமை. இதில் எது எனது தேவை? காதலா, கடமையா? திக்விஜயத்தின் நோக்கமே எவர் என்னை வெற்றி பெறுகிறாரோ அவரே எனக்கு மாலை சூட தகுதியானவர் என்பதுதானே? ஈசன் வெற்றி பெற வேண்டும் என்கிறது பெண் மனம். நான் வெற்றி பெற வேண்டும் என்கிறது என் தன்மானம். இதில் எது எனது தேவை? பெண் மனமா, தன்மானமா? அனைத்தும் அவன் செயலே. அவனின்றி ஓரளவும் அசையாது. எனது மனப்போராட்டமும் அவனுடையதே. இதன் முடிவும் ஈசனின் அருளானதே.
நாயகன் பூமகள் நாயகன் காவின் நாயகன் ஆதி கடவுளுக்கு ஆவி நாயகன் அங்கைய கண்ணிமா தேவி நாயகன் சேவடியே நாயகனே இந்த பூமகள் நாயகனே பூவில் நாயகனே இந்த பூமகள் நாயகனே தேவி நாயகனே தேவி நாயகனே உந்தன் திருவடி தொழுவோம் திருவருள் பெறுவோம் பூவில் நாயகனே இந்த பூமகள் நாயகனே மழையின்றி வளமில்லை வளமின்றி நிலமில்லை நிலமின்றி நலமில்லையே நலமின்றி உயிரில்லை உயிரின்றி உடலில்லை உடலின்றி உறவில்லையே நீ இன்றி நானும் நான் இன்றி நீயும் பிரிவொன்றும் இல்லையே நினைவே நிஜமே மனமே குணமே பூவில் நாயகனே இந்த பூமகள் நாயகனே உடல் பாதி மங்கை சிரம் மீது கங்கை இடம் தந்த மன்னவா உடல் மீது நிலவும் கண்டத்தில் விஷமம் கொண்டாடும் தென்னவா எனக்கென்று வருக இடமொன்று தருக எனையாடும் ஈசனே பூவில் நாயகனே இந்த பூமகள் நாயகனே தேவி நாயகனே உந்தன் திருவடி தொழுவோம் திருவருள் பெறுவோம் யார் பாடியது இந்த பாடல்? அப்பொழுது தாங்கள் பாடினீர்கள். இப்பொழுது நாங்கள் பாடினோம். இப்பாடலுக்கான கருத்து நாயகன் மீது நாயகி கொண்ட காதல். இப்பாடலின் மூலம் தோழிகள் அனைவரும் தலைவிக்கு உணர்த்த முயற்சிக்கும் பாடம் புரியவில்லையா? இல்லை, தெரியவில்லையா? பெருமான் மீது காதல் வயப்பட்டிருக்கிறார் பிராட்டியார். நாயகி பாவத்துடன் பாடலை பாடி பிராட்டியாரின் மனநிலையை மாற்றலாம். இவ்வாறாக நினைத்து பாடியதில் எந்த தவறும் இல்லை. அது ஆனால் ஒன்று, இதே பாடலை இதே கருத்துடன் அடியார்களும் பாடலாம். ஆண்டவனை நாயகனாகவும்
தம்மை நாயகியாகவும் நினைத்து பாடும் அந்த நிலைக்கு வாத்சல்ய பாவம் என்று பெயர். அதுவும் காதலே. இதில் எந்த காதல் எனது காதல் என்பதை நிர்ணயித்து விட்டீர்களா? கைலாய பெருமான் மீது காதலாகி கசிந்துதான் வந்துள்ளேன். அந்த காதல் எது என்பதை பற்றிய தீர்ப்பு திருக்கைலை மீது படையெடுத்ததும் தெரிந்துவிடும். Yeah.